சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே அண்ணாமலையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயா இருந்துட்டு என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்கள் போகிறதா இருந்தால் என்னையும் கூட கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, நானும் உங்களோட சந்தோஷமாக வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் ரவியும் இருந்துக்கிட்டு, அப்பா நீங்கள் போகிறதான முடிவு எடுத்துட்டீங்க, ஏன்பா நீங்கள் தனியாக போனீங்க, எங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டா நாங்களும் சந்தோஷமாக உங்கள் கூட வந்திருப்போமே. நீ முத்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனாக இருந்து கோயிலில் ஒரு சாமி இருந்தால் தான் அது கோயிலுன்னே ஆகும். அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் சாமி மாமா, நீங்கள் இல்லைன்னா இது ஒரு கோயிலாகவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் எங்கம்மா போயிட போகிறேன், எனக்கு என்ன ஆகிட போகுது, உங்களை விட்டால் எனக்கு யாருன்னு இருக்காங்க, அது நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, பயப்படவும் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கையோட நம்ம மனோஜுக்கு கடன் கொடுத்தவர் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. முத்து இருந்துட்டு, ஓ பணம் தரலையேனா ஆளை தூக்கிடுவேன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் அப்பாவை அப்படின்னா நீங்கள் தான் கடத்தி கொண்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஒன்றும் உங்கள் அப்பாவை தூக்கிட்டு போகல, ஆனால் அவர் தான் என்ன பார்க்கறதுக்காக வந்தார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த கடன் கொடுத்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா என்னை பார்க்கறதுக்காக வந்தார், ஒரு 3,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னுடைய பென்ஷன் காசு, எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த காசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு 3,00,000 ரூபாய் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த பணத்தை வச்சுக்கோங்க, மாதம் மாதம் என் பையன் மனோஜ் உங்கள் கடனை அடைச்சிருவான், அதுக்கு நான் பொறுப்பு, அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நான் இங்கேயே கூட இருந்துடுறேன், என் பையன் எப்போ கடனை அடைக்கிறானோ அப்போ வேணா என்னை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லி நிற்கிறாரு. இது எல்லாத்தையும் பற்றி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு, என்னப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த தனியாலாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, இங்கே பாருங்கப்பா, இப்படி எங்களுக்காக இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் உழைக்கலான் இருக்கீங்க, ஏற்கனவே உங்கள் ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு தள்ளிட்டான்ப்பா, இது மேலும் நீங்கள் அவனுக்காக எந்த கஷ்டமும் பட தேவையில்லப்பா, எந்த பிரச்சனையாக இருந்தாலையும் நாங்கள் பார்த்துக்குறோம், இது அவனோட பிரச்சனைப்பா, இதை அவன் தான் பார்த்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாதுப்பா, அவன் சொல்கிறான்னு சொன்னதுக்காக இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த எல்லா பணத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியர் இருந்துட்டு, நான் எத்தனையோ கடங்கார பசங்களை பார்த்துருக்கேன், இவங்க என் புள்ளியே இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒரு பெத்த பையன் கடன் வாங்கினதுக்காக இவ்வளோ தன்மானத்தை விட்டுட்டு ஒரு அப்பா தான் பிள்ளைக்காக தான் குடும்பத்துக்காக நிற்கிற போது எனக்கு ஒரு அப்பா இப்படி இல்லையேன்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவருக்காக நான் ஒரு விஷயம் முடிவு எடுத்திருக்கேன், அது இவருக்காக மட்டும்தான். இங்கே பாருங்க மனோஜ், உங்கள் அப்பா இவ்வளோ தூரம் கேட்டதுனால நீங்கள் எனக்கு வட்டியெல்லாம் எதுவும் தர வேண்டாம், அசலை மட்டும் மாதம் மாதம் எண்ணி 1ஆம் தேதி ஆகிறதுக்குள்ளே 1,00,000 ரூபாய் பணத்தை கொண்டு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. அப்புறம் என்னடா மனோஜ், 1,00,000 தானே கேட்குறாங்க, எப்படியாவது சமாளித்து எடுத்துகிட்டு கொடுத்துட்றா, அதுவும் வட்டியே வேற வேண்டான்னு சொல்லிட்டாரு, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு, சார் எப்படி சார் 1,00,000 அப்படின்ற மாதிரி கேட்கவும், இதை விட உனக்கு நல்ல சான்ஸ் வேறு எதுவுமே கிடைக்காது, அப்பா உனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அவர் சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போடுறாங்க. போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியும் போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணியும் அதை வாங்கி கையெழுத்து போடுறாங்க. விஜயா இருந்துட்டு, இவ என்ன அவள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு கொடுக்க போகிறா, நீங்கள் சம்பாதிச்சு தானே இதை கட்ட போகிறீங்க, அதனால் நீ கட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, முதல்ல கையெழுத்தை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க.
ஐயா நான் போயிட்டு வரேன் சார், நீங்கள் ரொம்பவே நல்ல மனுஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. கவலைப்படாமல் போங்க சார், உங்கள் பணத்தை கொண்டு வந்து இவன் கரெக்டாக 1ஆம் தேதியான கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்காக பட்ட கஷ்டம் எல்லாமே போதும், இனிமேல் நீங்களும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நேற்று தான் அம்மா உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கப்பா, எங்கேயாச்சும் டூருக்கு கூட போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி டைமில் நீங்கள் டூருக்கு போகிறது தான் எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் வந்து அதே பாயிண்ட்டை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜும் ரோகிணியும் ஷோரூம்க்கு போகிறாங்க. அப்போ நம்ம சந்தோஷம் இருந்துட்டு, என்ன பாஸ் கெட்டப்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் வேற ஏன் ப்ரோ, என்ன ப்ரோவா அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, இப்போ என்ன ப்ரோன்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் வந்து கேட்கவும், நானே கடங்காரனா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, இமெயில் வேறையே கட்டணும், அது இதுன்னு நிறைய எக்கச்சக்கமான செலவு இருக்குது, இதில் 1ஆம் தேதியான 1,00,000 பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கடங்காருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஏதாவது முதலீடே போடாமல் ஏதாவது பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகாது, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லுவோம், பேசாமல் நீ சாமியார் ஆகிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாமியார் கேட்டப்பலெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கே இவர் குண்டு போட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சொன்ன உடனே ரோகிணி இருந்துட்டு, இருக்கிற பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தினா அதை விட வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் இருந்துட்டு, எங்கே இருந்தாலும் சரி ஒன்று பிரியாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்து வீட்டுக்கு வராரு. வந்த உடனே ஒரு லெட்டரை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. என்னடா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே வராங்க. அண்ணாமலை இருந்துட்டு, என்னாச்சு முத்து, எனக்கு இந்த வீட்டில் இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்தும் இந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை வாங்கிட்டு பார்க்குறாங்க. இவங்க ஸ்கூல்ல எல்லாம் டூர் போகிறாங்களாம், அதை தான் எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் போகும்போது இவன் மட்டும் போகலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, 2,500 ரூபாய் 2 நாள் கார் ஓட்டினா கண்டிப்பாக இந்த பணத்தை என்னால் கொடுத்துட முடியும், நீ கண்டிப்பாக டூருக்கு போகிற அப்படியே சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிட்டாங்க. விஜயா இருந்துட்டு, ஏற்கனவே இவனை வீட்டில் உட்கார வச்சு தண்டை சோறு வேறு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இவன் டூர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் வாரி இறக்கி போகிறீங்க, கடைசியில் நீங்கள் எங்கே வந்து நிற்க போகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல, இவங்க பாட்டி அம்போன்னு இவனை விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்பி வருவாங்களா வரமாட்டானா கூட எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2,500 தானே, அதை நாங்களே ஷேர் பண்ணி கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இவனை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க, அப்போ தான் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும், நீங்கள் பண்ணுறது எல்லாம் தேவையில்லாத செலவுன்னு சொல்லிட்டு விஜயை வந்து சத்தம் போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவன் இந்த வீட்டு பையன், இவனுக்காக நாங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லுவோம். அதானே பார்த்தேன், எல்லாம் பிளான் போட்டு தான் இவங்க பாட்டிக்காரி இவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ரோகிணி கிட்ட மீனா இருந்துட்டு, நீ கூடவா பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனோஜ் இருந்துட்டு, எங்களால் ஒரு ரூபா கூட எங்களால் தர முடியாது, ஏற்கனவே 1,00,000 ரூபாய் பணத்தை வேற மாதம் வேற அடைக்கணும், அதுக்கே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு, எனக்கும் உங்கள் அம்மா சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் வந்து நல்லா பிடிப்படுது, அதனால் மீனா நீ என்ன பண்ணுறன்னா கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்து இருந்துட்டு, என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், எனக்கு என்னமோ கிறிஷோட விஷயத்தில் ஒரு பாயிண்ட் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கு, அம்மா இல்லைன்றது அவனுக்கும் நல்லாவே தெரியும், என்னமோ அவன் அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கா, அதனால தான் அவன் மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.